ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சம். என்ன இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னா நம்மளோட கம்பெனி அக்கௌண்ட் சப்ஜெக்ட் பேப்பர் 12ல் ஃபஸ்ட் லெசன் ஷேர்ஸில் இருக்கிற ஒரு சம். ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் மாடலுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸும் பேசிக் சம்மும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது அதுலேயே அட்வான்ஸ்டு சம். இந்த சம் ஸ்பெசிஃபிக்காக வேணும்னு சொல்லி சில சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்காக இன்றைக்கி நான் இந்த சம்மை போஸ்ட் பண்ணுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஓஎஸ் லிமிடெட் issued 6000 shares of ₹10 each at premium of ₹2 per share. எஸ்ஓஎஸ் லிமிடெட்ங்கிற கம்பெனி 6000 ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி 6000 ஷேர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி செக்ரிகேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ₹2, அலாட்மெண்ட் ₹5 இன்க்ளூடிங் ப்ரீமியம். ஸோ ப்ரீமியம் ₹2 சேர்த்து ₹5. அப்போ அலாட்மெண்ட் ₹3, ப்ரீமியம் ₹5. ஆன் ஃபஸ்ட்டு கால் ₹3, ஆன் செகண்ட் கால் ₹2. அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டு ஃபார் 9000 ஷேர்ஸ். இஷ்யூ பண்ணது 6000 ஷேர்ஸ் தான். ஆனால் பப்ளிக் 9000 அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க எனக்கு வேணும்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணுவாங்க, கம்பெனி ஃபுல்லாகவும் கொடுக்க முடியாது, எக்ஸஸாக இருக்கிற எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அலாட்மெண்ட்டை ப்ரோரேட் பண்ணுறாங்க. ப்ரோரேட்னா ப்ரொபோஷனல் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ப்ரொபோஷனல் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, ப்ரொபோஷனேட்டாக கொடுக்குறாங்க. அதிகமாக வாங்கின ஒரு 20000 30,000 ஷேர் வாங்கினவங்களுக்கு அந்த ஃபுல் ஷேர்ஸை கொடுக்காம, அதே மாதிரி கம்மியாக வாங்கினவங்களுக்கும் வேணான்னு சொல்லி அனுப்பி விடாமல் 2 பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய வாங்கினவன்ட்ட மொத்தமாக கொடுக்காம விட்டால் தான் அவன் போவான். அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறாங்க, கம்பெனி மொத்தமாக பிடுங்கி விடாமல் பாதி இதை மட்டும், நீ 20 வச்சுருக்கியா, அதுக்கு பதிலாக 15 வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு ரேஷியோவில் 20 வச்சுருக்கிறவன்ட்ட 15, 10 வச்சுருக்கிறவன்ட்ட 7.5, இந்த மாதிரி ரேஷியோ பேசிஸில் என்ன பண்ணிடுறாங்க, கம்மி பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 இருக்கிறவன்ட்ட 15 கொடுத்துருக்காங்கன்னா மிச்சம் 5 என்ன பண்ணிக்கலாம், மித்தாள்கிட்ட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரொபோஷனல் ரேஷியோ பேசிஸில் தான் கம்பெனி அலாட் பண்ணுறாங்க. ஏன்னா மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணி விட்டுற முடியாது. அதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க. எவ்வளவு ப்ரோரேட் பண்ணுறாங்க, 7500 ஷேரை 9000 ஷேர் அப்ளிகேஷன் பண்ணவன்ட்ட எல்லாத்தையும் ப்ரோரேட்டும் பண்ண முடியலை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, 6000 ஷேர்ஸை அவங்க இஷ்யூ பண்ண 6000 ஷேர்ஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் 3000ல் 1500 ஷேரை ப்ரோரேட்டா பேசிஸில் இஷ்யூ பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற 1500 ஷேரை என்ன பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. இதுதான் இந்த லைனோட மீனிங். D to whom 100 shares were allotted failed to pay the allotment money. Dக்கு 100 ஷேர் அலாட் ஆயிருக்கு. அவன் என்ன பண்ணாமல் விட்டுட்டான், அலாட்மெண்ட் மணியை பே பண்ணாமல் விட்டுட்டான். அண்ட் சப்சீக்வெண்ட் ஃபெயிலியர் டு பே த ஃபர்ஸ்ட் கால், ஹிஸ் ஷேர்ஸ் ஆர் forfeited. அதுக்கப்புறம் என்ன பண்ணல, அவன் ஃபஸ்ட்டு கால் பணத்தையும் பே பண்ணாததுனால அவனோட ஷேர்ஸை ஃபர்ஃபீட் பண்ணிட்டாங்க. அடுத்தது இசட், ஹோல்டர் ஆஃப் 200 ஷேர். இசட்டுக்கிட்ட 200 ஷேர்ஸ் இருந்திருக்கு. அவன் 2 கால் மணியுமே பே பண்ணல. இவன் 100 ஷேர்ஸ் வச்சுருக்கிறவன் அலாட்மெண்ட் மணியும் ஃபஸ்ட்டு காலையும் பே பண்ணாததுனால ஷேர்ஸை திரும்ப வாங்கிட்டாங்க. இசட்டுங்கிறவன் ஃபஸ்ட்டு கால் மணியும் செகண்ட் கால் மணியும் பே பண்ணாததுனால அவனோட ஷேர்ஸையும் ஃபர்ஃபீட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஃபீட் அப்படின்னா என்ன, திரும்ப வாங்கிக்கிறது தான் ஃபர்ஃபீட். ஃபர்ஃபீட் பண்ண ஷேர்ஸில் ஆஃப் த ஷேர்ஸ் ஃபர்ஃபீட்டட் 200 ஷேர்ஸ் ஆர் சோல்டு டு சி credited as fully paid for ₹8.5 per share. அந்த மொத்தமாக வாங்கினாங்க பார்த்தீங்களா, இவன்ட்ட ஒரு 200, அவன்கிட்ட ஒரு 100. அந்த 300 ஷேரில் 200 ஷேரை சிக்கு கொடுத்துட்டாங்க. சிக்கு எவ்வளோ ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க, ₹8.5 கொடுத்துருக்காங்க. ஏன் ₹10 கொடுக்க முடியல, ஏன்னா இது செகண்ட் ஹேண்ட் ஷேர் இல்லையா. ஒருத்தன்ட்டு வாங்கி இன்னொருத்தனுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் என்ன, செகண்ட் ஹேண்ட். அப்போ அந்த செகண்ட் ஹேண்ட் ஷேரை ஃபுல் ரேட்டுக்கு கொடுக்க முடியாது. அதனால் அந்த ஷேரை ₹8.5 கொடுத்துருக்காங்க. இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம ஆன்சருக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேஸ், அப்ளிகேஷன் பணம் கம்பெனிக்கு உள்ளே வருது. நான் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன வீடியோ கொடுக்குறேன்னா, ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடணும் அப்படிங்கிற பேசிக் வீடியோட லிங்க்கை கொடுத்துட்றேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க கொஸ்டினை படித்து முடிச்சுட்டு நான் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற ஜேர்னல் என்ட்ரிஸ் லிங்க்கை கொடுத்துட்டு இங்கே பாருங்கள். அப்போ தான் புரியும், இல்லைனா புரியாது. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் நம்மளோட ஜேர்னல் என்ட்ரி லாஜிக் படி பணம் உள்ளே வந்துச்சுன்னா டெபிட் பண்ணணும், பணம் வெளியே போச்சுன்னா 2ல் போடணும், விச் மீன்ஸ் கிரெடிட் பண்ணணும். இந்த கேஸில் நமக்கு என்ன ஆகுது, கம்பெனிக்கு 9000 ஷேர்ஸுக்கு எவ்வளோ ரூபா, அப்ளிகேஷன் ₹2, மொத்தம் 9000 ஷேருக்கு ₹2 உள்ளே வருது. உள்ளே வந்தால் என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன். ஏன் ஷேர் அப்ளிகேஷன் பண்ணுறோம், நம்மளோட ஜேர்னல் என்ட்ரி கான்செப்ட் படி பர்பஸ் என்னவோ அதை தான் ஆப்போசிட்டில் போடணும். பணம் உள்ளே வருது, என்ன பர்பஸ், ஷேர் அப்ளிகேஷன். ஸோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் கிரெடிட். அடுத்தது
அந்த ஷேர் அப்ளிகேஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன்னா அப்ளிகேஷன் பணத்தை கலெக்ட் பண்ணதை அப்ளிகேஷன் பணமாகவே வச்சுக்கூடாது. கம்பெனிக்குன்னு சொல்லி பொதுவான ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அதுக்கு பேர் தான் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அந்த ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ பண்ணியாச்சு. ஆனால் 6000 தான் பண்ணியிருக்கோம். ஏன் வந்து மொத்தத்தையும் பண்ணாமல் 6000 மட்டும் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே கம்பெனியோட லாஜிக் படி அலாட்மெண்ட் பண்ணுறது மொத்தமாக நீ எவ்வளோ அப்ளிகேஷன் வேணாலும் போட்டுக்கோ, நான் மொத்தத்தையும் அலாட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். நீ 10,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணால் கூட கம்பெனி எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும்தான் அலாட் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனி எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க, 6000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த 6000 ஷேர்ஸை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ தான் நம்மளோட கேஸ் வருது, ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். 9000 ஷேர்ஸ் வச்சுருந்தவனில் 7500 ஷேர்ஸை வந்து கொடுத்துட்டு மீதி 1500 ஷேரை ரிஜெக்ட் பண்ணிட்டான். ரிஜெக்ட் பண்ணிட்டான்னா என்ன அர்த்தம், பணத்தை கலெக்ட் பண்ணவன்ட்ட திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டான், பணத்தை திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டான். அப்போ பணம் கம்பெனி விட்டு வெளியே போகுது. ஸோ டூ பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ, 1500. ஏன்னா 9000ல் 7500 போச்சுன்னா 1500. ஒரு ஷேரோட விலை 2 ரூபா. ஸோ 3000 ரூபாயை வந்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போது அந்த 6000க்கும் 7500க்கும் இருக்கிற ஒரு ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, 1500 ரூபா டிஃப்ரென்ஸு. அந்த 1500 ரூபா தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அலாட்மெண்ட். டைரெக்டாக அலாட்மெண்ட் பண்ணிட்டான். எக்ஸஸாக அவன் வந்து அப்ளை பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணிட்டான், டைரெக்டாக அலாட் பண்ணிட்டான். ஏன் டைரெக்டாக அலாட் பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோரேட்டா பேசிஸில் அவன் வந்து நம்ம கம்பெனியோட கஸ்டமர் நம்ம கம்பெனியை விட்டு வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ப்ரோரேட்டா பேசிஸில் அலாட் பண்ணிட்டான். எவ்வளோ பண்ணியிருக்கான், 1500 ஷேரு. ஒரு ஷேரோட விலை 2 ரூபா, மொத்தம் 3000 ரூபா. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனுக்கான என்ட்ரி. அடுத்தது ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். இப்போ எப்படி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஷேர் அப்ளிகேஷனுக்கு என்ட்ரி போட்டோம், அதே மாதிரி ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு நம்ம இப்போது என்ட்ரி போட போகிறோம். ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட். எத்தனை ஷேர் நம்ம அலாட் பண்ண போகிறோம்னு முடிவாயிருச்சு, 6000 ஷேர். எவ்வளோ ரூபா, ஒரு ஷேரோட ஒரு அலாட்மெண்ட்டோட விலை 5 ரூபா. ஸோ 6000 × 5 வந்து நமக்கு டெபிட். டூ ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அலாட்மெண்ட்டில் நம்மளோட கேஸ் படி ஏற்கனவே என்னென்ன இருக்குது, ப்ரீமியமும் இருக்குது, நார்மலான கேபிட்டல் போர்ஷனும் இருக்குது. நம்ம எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், கேபிட்டல் போர்ஷனை மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். 5 ரூபாவில் ப்ரீமியம் 2 ரூபானா கேபிட்டல் மிச்சம் இருக்கிற 3 ரூபா. ஸோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து 6000 × 3, ப்ரீமியம் ரிமைனிங் இருக்கிற 6000 × 2 பிரித்து காமிச்சாச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நம்புகிறேன், ஏன்னா இது வரைக்கும் நமக்கான நார்மல் என்ட்ரிஸ். இப்போ தான் நமக்கு என்ன கேஸ் வருதுன்னா, ப்ரோரேட்டாவோட கேல்குலேஷன். இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டி டு ஹூம் 100 ஷேர்ஸ் வேர் அலாட்டட் ஃபெயில்டு டு பே த அலாட்மெண்ட் மணி. அலாட்மெண்ட் 100 பேர். இப்போது ப்ரோரேட்டா நடக்கலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போடலாம், 100 ஷேருக்கு அவன் பே பண்ணல, ஒரு ஷேரோட விலை அலாட்மெண்ட் 5 ரூபா, அப்போ 500 ரூபா அவன் பே பண்ணல அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிடலாம். ஆனால் இது என்ன சம்மு, ப்ரோரேட்டா ஆல்ரெடி நம்மளோட அப்ளிகேஷன் பண்ணிலேயே பாதி பேருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டான். அலாட்மெண்ட் பேசிஸில் அட்ஜஸ்ட் பண்ணி 3000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கான், கரெக்டாக? அப்போ அந்த 3000 கேஸ்க்குள்ளே இவன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது இவன் வந்து மொத்தம் 5 ரூபாயை நான் பே பண்ணல நீ அப்படின்னு எப்படி அவனை சொல்ல முடியும்? ஐ மீன் இந்த 100 ஷேருக்கு நீ 5 ரூபா பே பண்ணலன்னு கம்பெனியால் சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த ப்ரோரேட்டா பேசிஸில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இவன் அந்த அட்ஜஸ்ட் பண்ண பர்சனுக்குள்ளே இந்த டிங்கிற ஷேர் ஹோல்டர் இருந்திருந்தானா என்ன அர்த்தம், இந்த அலாட்மெண்ட் பண்ணியே அவன் அப்ளிகேஷன்லேயே பே பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே பே பண்ண ஒருத்தன்ட்ட நீ பே பண்ணலடா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால தான் இவன் கட்ட வேண்டிய 5 ரூபாயவும் நம்ம என்ன பண்ணுறோம், ரேஷியோ பேசிஸில் பிரிக்கிறோம். அந்த 5 ரூபாயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், அதுதான் இங்கே இருக்கிறதே இம்பார்ட்டண்ட். 6000 ஷேர் இவனுக்கு அலாட் ஆகிருக்கு. எவ்வளோ அப்ளை ஆகிருந்துச்சு, 7500. இது ரெண்டுமே நமக்கு தெரியும். ஏன்னா 7500 அப்ளிகண்ட்டுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, 6000 ஷேர் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ 6000 அலாட்மெண்ட்டு, 7500 அப்ளிகண்ட். இது வந்து டோட்டல். நம்ம இப்போ இந்த டிங்கிறவனுக்கு பார்க்க போகிறோம். டிங்கிறவன் 100 ஷேர்ஸ் அவனுக்கு அலாட் ஆகிருக்கு. டோட்டலாக 100 ஷேர்ஸ் அலாட் ஆகிருக்கு. அப்போ அவன் எவ்வளோ அப்ளை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். 7500க்கு 6000னா 100க்கு எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் இந்த 7500 × 100 டிவைடட் பை
6,000 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 125 கிடைக்கும். அப்போது அந்த பர்சன் 125 ஷேர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்ததுனால தான் அவனுக்கு அதில் 100 ஷேர்ஸ் வந்து அலாட் ஆகிருக்கு. ஏன்னா 7,500 ஷேர் அப்ளை பண்ணவனுக்கு 6,000 கிடச்சிருக்கு. அப்போது 100 எப்போ கிடச்சிருக்கும்? 125 ஷேர் அவன் அப்ளை பண்ணியிருந்தா தான் அவனுக்கு வந்து 100 ஷேர்ஸ் கிடச்சிருக்கும். இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதோட ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 6,000:7,500, 4:5 இல்லை 5:4 எதனாலும் வச்சுக்கோங்க. நம்ம பார்க்க போகிறது தான் வந்து எவ்வளோ அவன் பே பண்ணியிருக்கான்னு பார்க்க போகிறோம். 5 ரூபாய்க்கு அவன் பே பண்ணிட்டான். ஏன்னா 5 தான் அப்ளை. 5 இன்ட்டு ஒரு அப்ளிகேஷனோட விலை 2 ரூபா. ஏற்கனவே நமக்கு தெரியும் ஒரு அப்ளிகேஷனோட விலை 2 ரூபா. ஆனால் எவ்வளோ தான் அவன் பே பண்ணியிருக்கணும்? 4 ரூபா தான் பே பண்ணியிருக்கணும். 5 ரூபா பே பண்ணிட்டான். அப்போது 5 × 2 அவன் பே பண்ணிட்டான். பே பண்ண வேண்டியது 4 × 2 தான் அவன் வந்து பே பண்ணியிருக்கணும். ஸோ டிவைடட் பை 5 - 4. 5 - 4ங்கிறது 5 ஷேர் - 4 ஷேர், 0.5 rupees. இந்த 0.5 rupees அவன் பே பண்ணிட்டான், ஆல்ரெடி பே பண்ணிட்டான். அப்போ என்ன சொல்ல முடியாது? இந்த 5 ரூபாயை அலாட்மெண்ட் பண்ணி 5 ரூபாயை நீ பே பண்ணலடா அப்படின்னு சொல்லி கம்பெனியால் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா என்னதான் இவன் டியூவாகவே இருந்தாலும் ஆல்ரெடி 0.5 பே பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ தான் பே பண்ணணும்? 4.5 rupees தான் இப்போ அவன் பே பண்ண போகிறான். 4.5 எத்தனை ஷேருக்கு? அவன் எத்தனை ஷேர் அலாட்டடு? 100 ஷேர்ஸ் அலாட்டடு. அப்போ 4.5 × 100 அவன் பே பண்ணலை. இது நம்ம ஏன் இவ்வளோ கேல்குலேஷன் போடுறோன்னா 5 × 100 அவன் பே பண்ணலன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா 0.5 ஆல்ரெடி அப்ளிகேஷன்லேயே பே பண்ணிட்டான். அப்போ 4.5 × 100 அவன் இன்னும் பே பண்ணலை. ஸோ 4.5 × 100 450. இப்போ எவ்வளோ வந்து ரிமைனிங் பணம் வந்திருக்கு கையில்? 6,000 மொத்த ஷேர்ஸு. அதில் எத்தனை வந்து ஆல்ரெடி பிரிஞ்சிருச்சு? 3,000 ஆல்ரெடி நம்ம வந்து அப்ளிகேஷனில் வாங்கிட்டோம். 450 இவன் பே பண்ணலை. அப்போ கம்பெனிக்கு எவ்வளோ உள்ளே வந்திருக்கு? 26,550 rupees வந்து உள்ளே வந்திருக்கு. டோட்டல் வேல்யூ 27 தான். ஏன்னா ஆல்ரெடி 3,000 கலெக்ட் பண்ணியாச்சு. 30,000த்தில் ரிமைனிங் வந்து ஏற்கனவே என்ன பண்ணியாச்சு? கலெக்ட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து அலாட்மெண்ட். அடுத்தது ஷேர் ஃபஸ்ட்டு கால். ஷேர் ஃபஸ்ட்டு கால் வழக்கம் போல் 6,000 ஷேர்ஸுக்கு ஃபஸ்ட்டு காலோட ருப்பீஸ் எவ்வளோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு காலோட ருப்பீஸ் வந்து 3 ரூபா. மொத்த ஷேர்ஸ் வந்து அப்ளை பண்ணது வந்து 6,000. ஸோ 6,000 × 3ங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு காலோட டியூ என்ட்ரி. அடுத்தது அதுக்கான ரிசிப்ட் என்ட்ரி நார்மல். பேங்க் அக்கௌண்ட் டேட்டார், கால்ஸ் இன் அரியர். ஏன்னா இதுலேயும் சில பேர் பே பண்ணாமல் இருந்திருக்கலாம். எத்தனை பேர் பே பண்ணலங்கிறத பார்ப்போம். டிங்கிற பர்சன் ஃபஸ்ட்டு கால் பே பண்ணலை 100 ஷேருக்கு. இசட்டுங்கிற பர்சன் வந்து திரும்ப அவனும் ஃபஸ்ட்டு கால் பே பண்ணலை 200 ஷேருக்கு. ஸோ மொத்தம் 300 ஷேருக்கு வந்து ஃபஸ்ட்டு கால் பணம் நமக்கு வந்து கையில் வரலை, கம்பெனிக்கு கையில் வரலை. ஸோ 300 × ஒரு ஃபஸ்ட்டு காலோட விலை 3 ரூபா. 300 × 3. ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா? 6,000 - 200 - 100. -200ங்கிறவே இசட்டோட ஷேரு, -100ங்கிறது டியோட ஷேரு, × 3ங்கிறது ஒரு ஷேரோட விலை. இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 17,100 கிடைக்கும். இதுதான் வந்து கம்பெனிக்கு உள்ளே வந்திருக்கிற பணம். இது வந்து வராத பணம். இது டோட்டல் ஃபஸ்ட்டு கால். இப்போ என்ன சொல்லிட்டாங்க? கட்டாததுனால ஷேரை ஃபர்ஃபீட் பண்ணியாச்சு. ஃபர்ஃபீட்னா என்ன? திரும்ப கலெக்ட் பண்ணியாச்சு, திரும்ப ரிவர்ஸ் பேக் எடுத்தாச்சு. அதுதான் வந்து ஃபர்ஃபீட்டட். இந்த ஃபர்ஃபீட்டட் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ட்ரி பார்க்கலாம். ஃபர்ஃபீட்டட்னா என்னது? கம்பெனி திரும்ப ஷேரை வாங்கிக்குது. அப்போ கம்பெனிக்கு ஷேரு உள்ளே வருது, கம்பெனிக்குள்ளே வருது. கம்பெனிக்குள்ளே ஷேர் உள்ளே வருதுன்னா ஷேர் நம்ம டெபிட் பண்ணுறோம். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். 8 ரூபா தான் போடணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்த கவனிங்க. 10 ரூபா ஷேர் 8 ரூபா தான் போடணும். ஏன் 8 ரூபா தான் போடணும்னா எப்போ வந்து ஃபர்ஃபீட் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஃபீட் வந்து அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் பண்ணுறாங்க அப்படின்னா அலாட்மெண்ட் வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க? அலாட்மெண்ட்டுக்கு 5 ரூபா, அப்ளிகேஷனுக்கு 2 ரூபானா 7 ரூபா. இங்கே 7 தான் போடணும். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு கால் வரைக்கும் வந்ததுக்கப்புறமா அதை நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்ளிகேஷன் ஒரு 2 ரூபா, அப்புறம் அலாட்மெண்ட் ஒரு 3 ரூபா. ஏன்னா வந்து 2 ரூபா எதுக்கு போயிடும்? ப்ரீமியம் சேர்க்கக்கூடாது. 3 ரூபா. அப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு கால் ஒரு 3 ரூபா. டோட்டலாக 8 ரூபா தான் எடுத்துக்கணும். எத்தனை ஷேருக்கு? 100 ஷேருக்கு. ஸோ 100 × 8 800. ப்ரீமியம் ஒரு 2 ரூபா. 100 × 2 200. இப்போ ஃபர்ஃபீட்டட் ஷேர் எவ்வளோ, கால்ஸ் இன் அரியர் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஃபீட்டட் ஷேருங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் எவ்வளோ பே பண்ணி முடிச்சிருக்கான். ஏன்னா ஃபர்ஃபீட்டடுங்கிறது என்னது? அவன் கையில் ஷேரோட ஓனர், அவன் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேருக்கு ஓனர் அப்படின்னு பார்க்குறோம். அப்ளிகேஷன் பே பண்ணியாச்சு. அலாட்மெண்ட் பே பண்ணியாச்சான்னு கேட்டால் கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க? அந்த டி ஷேர் ஹோல்டர் அலாட்மெண்ட் பண்ணியே கட்டலை. ஆனால் நம்மளோட கேல்குலேஷன் படி என்ன பண்ணியிருக்கான்? அவன் அப்ளிகேஷன் டயத்துலேயே வந்து 0.5 பே பண்ணிட்டான். அப்போது அப்ளிகேஷன் ஒரு 2 ரூபா பே பண்ணியிருக்கான். அப்புறம் வந்து அலாட்மெண்ட்டில் ஒரு
0.5 பே பண்ணியிருக்கான். மொத்தமாக 2.5 ருபீஸ் வந்து பே பண்ணியிருக்கான். எத்தனை ஷேருக்கு 2.5 ருபீஸ் பே பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 ஷேருக்கு. ஸோ 100 × 2.5 250. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 100 × 7.5 750 வந்து கட்டாமல் இருக்கான். அதனால் அது வந்து கால்ஸ் இன் அரியர்ஸ். அண்ட் இதோட வந்து ஃபஸ்ட்டு கால் முடிஞ்சுது. அடுத்து ஃபைனல் கால் பார்த்தீங்கன்னா ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். இங்கே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, மொத்த 6000 ஷேரையும் போட்டக்கூடாது. ஏன் 6000த்தையும் போடக்கூடாது? ஏன்னா 100 ஷேர் ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சு, ஃபீட் பண்ணியாச்சு, திரும்ப வாங்கியாச்சு. இப்போ கம்பெனிக்கிட்ட இருக்கிறது 5900 ஷேர் தான். அந்த 5900 ஷேருக்கு ஒரு ஷேர் ஃபைனல் காலோட விலை 2 ரூபா. டோட்டலாக 11800. அதில் எவ்வளோ பணம் அவனுக்கு உள்ளே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கால்ஸின் அரியர் போக, கால்ஸின் அரியர் வந்து அந்த இசட் ஷேர் ஹோல்டர் வந்து 200 ஷேருக்கு என்ன பண்ணலை, இசட் ஷேர் ஹோல்டர் 200 ஷேருக்கு பே பண்ணலை. எவ்வளோ ரூபா பே பண்ணலை? 2 ரூபா பே பண்ணலை. ஸோ 400. ரிமைனிங் இருக்கிறது 11400. அதுதான் வந்து கம்பெனிக்கு உள்ளே வந்திருக்கிற பணம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க கம்பெனி, திரும்பவும் அதையும் வந்து ஃபீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து இசட்டோட ஷேரையும் திரும்ப வாங்கிட்டாங்க. இப்போது 2 ரூபா கட்டிட்டான், அப்ளிகேஷன் பண்ணி 2 ரூபா கட்டிட்டான், 3 ரூபா அலாட்மெண்ட் கட்டிட்டான், ஃபஸ்ட்டு கால் 3 ரூபா கட்டிட்டான், ஃபைனல் கால் ஒரு 2 ரூபா கட்டிட்டான். மொத்தமாக 10 ரூபாயுமே பே பண்ணிட்டான். ஸோ 200 × 10 தான் ஷேர் கேபிட்டலோட விலை. அதில் இவன் எவ்வளோ பே பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்ளிகேஷனையும் அலாட்மெண்ட்டையும் மட்டும்தான் பே பண்ணியிருக்கான். அப்ளிகேஷன் 2 ரூபாவும் அலாட்மெண்ட் 3 ரூபாவும் தான் பே பண்ணியிருக்கான். ஸோ 200 3 + 2 வந்து 5 × 200ங்கிறது 200 ஷேர்ஸு. கட்டாதது ஃபஸ்ட்டு காலும் ஃபைனல் காலும். ஃபஸ்ட்டு கால் ஒரு 3 ரூபா, ஃபைனல் கால் ஒரு 2 ரூபா. முடிஞ்சுதா? அடுத்தது கடைசி கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஃபீட் பண்ண ஷேரை ஃபுல்லாக வந்து ரீசேல் பண்ணுறோம், திரும்பவும் வந்து ரீஇஷ்யூ பண்ணுறோம். ரீஇஷ்யூ பண்ணால் என்ன வரும், திரும்ப பணம் உள்ளே வரும். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ 8.5 ருபீஸ்க்கு இஷ்யூ பண்ணுறோம். ஸோ 8.5 × 200. ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ் வந்து 200 × 1.5. இது வந்து இதோட மீனிங் வந்து சிமிலர் டு டிஸ்கவுண்ட் தான். ஏன் அதை நம்ம டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறோன்னா செகண்ட் ஹேண்ட் ஷேர் இல்லையா, ஃபுல் ரேட்டுக்கு கொடுக்க முடியாது. அப்போ எவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம், 10 ரூபா ஷேரை 8.5 ருபீஸ்க்கு கொடுக்குறோம். அப்போ 1.5 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோம். ஆனால் ஏன் நம்ம டிஸ்கவுண்ட்டுன்னு எழுதாமல் ஃபர்ஃபீட்டட் ஷேர்னு எழுதுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஃபர்ஃபீட்டட் ஷேர்னால தானே டிஸ்கவுண்ட் வந்துச்சு. நம்ம ஜர்னல் என்ட்ரி கான்செப்ட் என்ன, ரீசன் எதுவோ அதை தான் எடுத்துக்கணுங்கிறது தான் வந்து நம்மளோட லாஜிக். இந்த இடத்துல ரீசனுங்கிறது ஃபர்ஃபீட்டட் ஷேர். ஸோ 200 × 1.5 2 ஷேர் கேபிட்டல் 2000. அண்ட் லாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி. இந்த ஜேர்னல் என்ட்ரிக்கான கேல்குலேஷனை நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் இந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸோட கண்டினியூஷன் வீடியோ எப்போ வீடியோ வருதோ அதில் இதோட ஆன்சர் இருக்கும். அதுக்கு முன்னாடி யார் வந்து இதோட ஆன்சரை கரெக்டாக சொல்கிறா, வித் ரீசனோட சொல்லணும். அதுதான் எனக்கு தேவை. வித் ரீசனோட இந்த ஆன்சர் யார் கரெக்டாக சொல்கிறான்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நமக்கு வந்து சிஎம்ஏக்கு வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். அடுத்து வந்து சிஏ இன்டர், சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வீடியோ போட போகிறோம். ஸோ அதையும் வாட்ச் பண்ண ரெடியாக இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சிஏ, சிஎஸ் 12th படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.